Welcome to Sathish Speaks. Mutual funds equity investing நிறைய categories இருக்கு. Large இருக்கு, large and mid இருக்கு, flexi இருக்கு, multi இருக்கு, mid இருக்கு, small இருக்கு, thematic இருக்கு, நிறைய இருக்கு. அதுல என்னோட ஃபேவரேட் மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு AMC ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு ஃபண்டை வச்சு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடலாம். இந்த ஒரு கேட்டகரி பேர் தான் ஃப்ளெக்ஸி கேப். ஏன் இந்த கேட்டகரி இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்கா, இந்த கேட்டகரியில் ஃபண்டு மேனேஜருக்கு நிறைய லிவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியிலையும் ஈக்விட்டி கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஃபண்ட் மேனேஜருக்கு. லார்ஜ் கேப்னா 0 to 100 கம்பெனிஸ் மட்டும்தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில். மிட் கேப்னா 101 to 250 இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்மால் கேப்னா 251 to 300. ஆனால் இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் மட்டும் என்ன பண்ணலான்னா அந்த ஃபண்டு மேனேஜர் 0 to 500 எந்த கம்பெனியில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஏஎம்சி ஒரு ஃபண்டு மேனேஜர் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டு மேனேஜரா அப்படியா இல்லையான்றதை இந்த ஒரு கேட்டகரி மூலமாக ஈஸியாக செக் பண்ணிடலாம். ரெண்டாவது, நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப்பில் வேல்யூவேஷன்ஸ் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, மிட் கேப்பில் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது இந்த ஒரு ஆவரேஜ் வேல்யூவேஷன்ஸை பார்க்கும்போது ஸோ எப்போ எந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதுவுமே கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் சாய்ஸ். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸி கேப்பை சூஸ் பண்ணும்போது இது எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை, அதை அந்த ஃபண்டு மேனேஜரே பார்த்துப்பாரு எந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது. ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும்போது இது ஒரு முக்கியமான கேட்டகரி தானே. ஸோ இதில் டாப் 3 என்ன ஃபண்ட்ஸ் இருக்குன்றதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ எம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் $2 million. இந்த 2 புத்தகமே உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். We will happy to help you, assist you. And இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, இப்போ இது எப்படி டாப் 3 எதனாலனாக்கா, ஒரு 45 மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனினா 45 ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. அதில் ஒரு 3 தேர்ந்தெடுக்கிறது, அனலைசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது டெஃபினட்டாக ஒரு டிஃபிகல்ட் சாய்ஸ் தான். ஸோ நான் என்ன பேராமீட்டர்ஸை வச்சு செக் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்னை கொடுத்துருக்கு, பெஞ்ச் மார்க்கை தாண்டின ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. செகண்ட், ரிட்டர்ன்ஸ் வருதுன்னாலே ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது தான் அந்த ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மேட்ரிக்ஸ் அது ரொம்பவுமே முக்கியம், அதை நல்லா கன்சிடர் பண்ணியிருக்கேன். மூணாவது போர்ட்ஃபோலியோ. ஏன்னா அவர் 0 to 500 எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலான்னும் போது அதில் ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஸ்லைட்லி அதிகமான ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒரு ஃபண்டில் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அண்ட் நாலாவது, ஏஎம்சியோட கேப்பபிலிட்டி அண்ட் ஃபோக்கஸ். நிறைய ஏஎம்சிஸ் நிறைய ஃபண்டு வச்சிட்ருப்பாங்க, தேவையில்லாத நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க நிறைய ஃபண்ட்ஸ் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு அந்த கம்பெனி இந்த ஒரு ஃபண்டு ஸ்கீமில் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, சிக்னேச்சர் ஃபண்டாக இருக்குது, எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு டாப் 3 கொடுத்துருக்கேன். தேர்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இஸ் சர்ப்ரைஸ் என்ட்ரண்ட். ஏன்னா இது நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் இதை அனலைஸே பண்ண முடியும். ஜேஎம் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், அமேசிங்க. இது பெஞ்ச் மார்க் லாஸ்ட் 1 year மட்டும் 43.31, 3 year பார்த்தீங்கன்னா 24.49, 5 year 21%, 10 year 19.80 அகெயின்ஸ்ட் 16.71. பெஞ்ச் மார்க்கை விட 10 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா 1, 3, 5, 7, 10 கன்சிஸ்டண்ட்டாக இது மேலே ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குங்க. இது ரிட்டர்ன் வைஸ் சுப்பீரியர், நோ டவுட். ஆல்ஃபா கூட பார்த்தீங்கன்னா 4.41, பீட்டா 1, தட் இஸ் ஆல்சோ ரிஸ்க் ரிவார்டு மேட்ரிக்ஸ், ஷார்ப் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் விச் இஸ் ஆல்சோ ஃபைன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்என்டி எல்லாமே இட்ஸ் டில்டட் டுவர்ட்ஸ் லார்ஜ் கேப். ஒரு 59% இந்த ஒரு ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப்பை வச்சு தான் இருக்காங்க. எதனாலனா ஆல்ரெடி இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் இல்லையா, மிட் அண்ட் ஸ்மாலில் கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ ஆர்இசி, மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேப் இதெல்லாம் சர்ப்ரைஸ் என்ட்ரண்ட். ஸோ டாப் 3ல தேர்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியது ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஒரு குயிக் ரிமைண்டர் அபவுட் டுடே ஸ்பான்சரர் மார்க்கெட் லீக்.
லைவ் ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ், நிறைய லீடிங் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், 15க்கு மேலே செஷன்ஸ் இருக்குது. லைவ் ட்ரேடிங் இன்சைட்ஸ், பேனல் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸ் இந்த கான்ஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 16,948 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு 1,695 ருபீஸ் ஒன்லி. ஒரு சிவாஜி கணேசனோட ஒரு டைலாக் ஒன்று வரும் திருவிளையாடல் படத்தில், பிரிக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியும் இந்த ஃபண்டையும் எப்போவுமே பிரிக்க முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டு இது. ஸோ செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். பிரிக்க முடியாதது ஃப்ளெக்ஸி அண்ட் பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அகெயின் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் இது. 1 இயர் 38%, 3 இயர் 22%, 5 இயர் 22%, 10 இயர் 19.59%. ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா அதில் 4.41, இதில் 5.68. டெஃபினட்டாக ஸ்லைட்லி ஹையர். பீட்டா அண்ட் 0.67. தட் இஸ் ஆல்சோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரை வச்சுருப்பாங்க. ஓவர்சீஸ் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபண்டில் 3.96% இருக்குது. அகெயின் இவங்களும் பார்த்தீங்கன்னா 59% லார்ஜ் கேப் டில்டடாக தான் வச்சுருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ ஆஸ் ஆன் 13th January. இந்த டாப் 10 அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் சென்டர்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோல் இந்தியா இது மாதிரியான ஒரு பிக்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா கிவ் அடிஷ்னல் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடியது. ஸோ செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப். அமேசிங் ஃபண்டுங்க, ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட். 10 இயர் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் 19%, இவங்க பாருங்கள் 23%. ஸோ 5 இயர் 27%, 3 இயர் 30, 1 இயர் 34. ஸோ அமேசிங் இது. ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா டாப் 10 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க பார்த்தீங்கன்னா குவாண்டில் எல்லா ஒரு கேட்டகரிஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அந்த ஒரு ஃபோக்கஸில் ரிலையன்ஸில் வச்சுருக்காங்க. 10% வைக்கலாம் ஒரு கம்பெனியில் எக்ஸ்போஷர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப் டு 9.5 வரைக்கும் ரிலையன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் பெட்டிங் பிக். ஓவர் வெயிட்னு சொல்லக்கூடியது ரிலையன்ஸில் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அண்ட் அகெயின் ஜியோ ஃபைனான்ஷியல்ஸில் அரௌண்ட் ஒரு 5% வச்சுட்டு இருக்காங்க. அதானி பவர் 5.34. கொஞ்சம் அக்ரஸிவ் பெட்டு தான் இது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ளெக்ஸி கேப்பில் குவாண்ட்டை நீங்கள் இக்னோர் பண்ணுறது பெட்டர். இவங்க வந்து என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு போல்டான கால்ஸ், டைனமிக் கால்ஸ், பிக் கால்ஸ், பட் இட் ஹாஸ் ப்ரூவ்டு கன்சிஸ்டன்ட். அவங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர், அந்த ஒரு நாவல்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதே குவாண்டில் வந்து அந்த ஒரு போல்டு கால்ஸ் தான் எப்போவுமே அது ஹெல்ப் பண்ணியிருக்கு அவங்களுக்கு. அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆல்சோ இட் இஸ் அ வெரி குட் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட். ஸோ அண்ட் ஆல்சோ அகெயின் லார்ஜ் கேப்புக்கு தான் 59.91% பார்ட்டிசிபேஷன். இட் இஸ் tilted டுவர்ட்ஸ் large cap. So Quant is the number 1 flexi cap fund. Bold, aggressive, number 1. And the risk எடுக்கிறவங்களுக்கு அந்த ரிவார்டு கை மேலே வருது அவங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் மை ஓன் பர்சனல் ரிசர்ச். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாக்கா ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச். எதனாலனா இந்த ப்ராடக்ட் சூட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, கோல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி. நீங்கள் அந்த ரிஸ்க் ரிவார்டை பற்றி தெரியாமையே உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் மினிமம் 7 இயர்ஸ், ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் டைம் ஃப்ரேம்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா தட் இஸ் நாட் அ சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டூ யுவர் ஓன் ரிசர்ச் ஆர் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். தட் வுட் பி அ மோஸ்ட் ப்ரூடன்ட் திங். ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ், சிப் ஏதாவது தெரியணுன்னாக்கா வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be happy to assist you. Stay tuned on this channel. இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you, bye bye. மார்க்கெட் லீக் உங்களுக்கான ஒரு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்ருக்காங்க. லைவ் கான்ஃபரன்ஸுக்கு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 90% வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.